எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலைவர் தனுஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் அண்டு ப்ரைவேட் லா காலேஜஸில் எவ்வளவு சீட் வந்து பிஏ எல்எல்பிக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் லா காலேஜஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? இந்த அவங்க வெளியிட்டு இருக்கிற ப்ராஸ்பெக்டரில் சேலம் சென்ட்ரல் லா காலேஜை வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அட்டானமஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு மட்டும்தான் ஒதுக்குவாங்க. அது கவுன்சிலிங் அப்போ மட்டும்தான் அது அந்த அவங்க அட்மிஷன் போட்டது போக மீதி இருக்கிற சீட்டு மட்டும்தான் அவங்க கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் சேலம் சென்ட்ரல் லா காலேஜில் வேணும்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 15 லா காலேஜஸில் எத்தனை லா காலேஜில் பிஎல்எல்பி சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதுப்பாக்கத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் 121 சீட்டு வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டறை பெரம்புத்தூரில் உள்ள கவர்மெண்ட் லா காலேஜில் 120 சீட்டு வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் 171 சீட்டு வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி மீதி இருக்கிற எல்லா கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் 160 சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜஸ் மீதி இருக்கிற 11 ப்ரைவேட் லா காலேஜஸ்லேயும் எத்தனை சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சி லா காலேஜ் திருப்பூர், இந்த கேஎம்சி லா காலேஜ் திருப்பூரில் மட்டும்தான் 117 சீட்டு மட்டும் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 10 லா காலேஜ்லையுமே 78 சீட்டு தான் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ப்ரைவேட் லா காலேஜஸில் வந்து அவங்க ப்ரைவேட்டாகவே ஒரு அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து ஒரு சீட்டு ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மூலயமா அந்த 78 சீட்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3229 சீட்டு வந்து மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அலாட்மெண்ட் பண்ணுறாங்க 5S பிஎல்எல்பிக்கு. இந்த 3229 சீட்டு வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸில் கன்ஃபார்ம். சரிங்களா? கவர்மெண்ட் லா காலேஜஸில் அவங்க சொல்லியிருக்க போல் இந்த 121, 171, 160 சீட்டு வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? மீதி இருக்கிற ப்ரைவேட் லா காலேஜஸில் கவுன்சிலிங் அப்போ ஒரு வேளை ப்ரைவேட் லா காலேஜஸில் அட்மிஷன் அவங்களுக்கு வரல அப்படின்னும் போது அவங்க வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சிலில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுமாரி எங்களுக்கு இந்த வருஷம் வந்து சீட்டு அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரைவேட் லா காலேஜஸில் சீட்டு வந்து அதிகப்படுத்துவாங்க. அந்த அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ப்ரைவேட் லா காலேஜஸில் நீங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களும் அவங்களுடைய வெப்சைட்லேயும் சொல்லிட்டாங்க, அந்த டீட்டெயிலை வந்து சொல்லிட்டாங்க. இணைவு பெற்றுள்ள தனியார் சட்டக் கல்லூரிகள் எண்ணிக்கை மாற்றத்துக்கு உட்பட்டதாகும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த விஷயம். அந்த தனியார் கல்லூரியில் மட்டும்தான் சீட்டு மாற்றுவாங்க. கவர்மெண்ட் லா காலேஜஸில் அதை மாற்ற மாட்டாங்க. இருக்கிற சீட்டு தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.